శ్రీవారి కళ్యాణ ఉత్సవం.
நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய தே நமः. ஸ்ரௌத ஸ்மார்த்த ஆதிகம் கர்ம நிఖிலம் येन सूत्रितं तस्मै समस्त वेदार्थ विधे विखनसे नमः. श्री गोविंद गोविंद गोविंद. श्री महाविष्णोराज्ञया प्रवर्धमानस्य अद्य ब्रह्मणः द्वितीय परार्थे श्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे कलियुगे प्रथम पादे जम्बूद्वीपे भरतवर्षे भरतखंडे शकाब्दे मेरोः दक्षिणे पार्श्वे श्री आदिवराह क्षेत्रे श्री वेंकटाचले श्री श्रीनिवास स्वामिनः दिव्य सन्निधौ अस्मिन् वर्तमानेन व्यावहारिक चांद्रमानेन प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये शुभ नक्षत्र शुभ योग शुभकरण एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां शुभतिथौ अस्य देवदेवस्य भगवतो नारायणस्य श्रियः पतेः पुरुषोत्तमस्य श्रीमते अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य शेषाचल क्षेत्र निवासिनः श्री श्रीनिवासस्वामिनः प्रीत्यर्थं मम అందరూ మీ గోత్రాలను స్మరించుకోండి. మీ యొక్క పేరు స్మరించుకోండి. మీ యొక్క భార్య పేరు స్మరించుకోండి. మీ యొక్క పిల్లల పేర్లను మీ కుటుంబ సభ్యుల పేర్లను స్మరించుకొని మీ యొక్క కోరికలను స్వామివారికి మనస్సులో విన్నవించుకోండి. చెప్పండి. మమ సహకుటుంబానాం సబాంధవానాం క్షేమం స్థైర్యం ధైర్యం విజయం అభయం ఆయురారోగ్యం ఐశ్వర్యానాం అభివృద్ధ్యర్థం ధర్మార్థ కామ్యమోక్ష చతుర్విధ పురుషార్థ సిద్ధ్యర్థం సత్సంతానం सौभाग्यं सिद्ध्यर्थं राजद्वारे सर्वकार्यं आनुकूल्य सिद्ध्यर्थं श्री श्रीनिवास स्वामिनः परिपूर्णं अनुग्रहं कृपाकटाक्षं वीक्षणां सिद्ध्यर्थं लोकक्षेमार्थं श्री श्रीनिवास स्वामिनः वैवाहिक महोत्सवं श्री वैखानस भगवच्छास्त्र उक्तमार्गेण आचार्य मुखेन अहं कारयिष्ये सर्वं श्रीनिवासार्पणमस्तु. திருமலை திருப்பதியிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடநாயகனின் திருக்கல்யாண உற்சவத்தை சின்னத்திரையில் கண்டு வணங்க அமர்ந்திருக்கும் அனைத்து பக்தர்களையும் இருகரங்கள் கூப்பி வரவேற்கின்றது. இன்று பிறந்தநாள் மற்றும் மங்கள திருமண நாள் என்று மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கும் அனன்பர்களின் மேன்மையின் பொருட்டு சொல்லாய் திருமார்வா உனக்காகி தொண்டுபட்ட நல்லேனை வினைகள் நலியாமை நம்பி மல்லா குடமாவி மதுசூதனே உலகில் செல்லாடல் இசையாய் திருவண்ணகரானே என்று பெரிய திருமொழியில் சுவாமி திருமங்கையாழ்வார் பிரார்த்தித்து அருளியது போல
அந்த கருத்தை அடிவற்றியே இவனுக்கென்றே தொண்டர்களாகி நிற்கும் நல்லவர்களான அடியார்களை வினைகள் நலியாது இருக்கும்படியாக திவ்ய தம்பதிகளின் திருவடி இணைகளில் பணிந்து பிரார்த்திக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் அனைத்து பக்தர்களையும் அன்புடன் வரவேற்கின்றது. இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருப்பது ஸ்ரீ ஸ்ரீதேவி தாயாரும் பூதேவி தாயாரும் இவர்களின் திவ்ய தம்பதிகளான இவர்களின் திருவடி வாரத்தில் பணிந்திருந்து மேலே வெங்கடவாணனின் அருளையும் பெற்று இந்த திருக்கல்யாண உற்சவத்தை நன்றாக கண்டு அவரவர் பக்தர்களின் பிரார்த்தனைகளை இங்கு திருமலைக்கு வராது இருந்த போதிலும் இந்த சின்னத்துறையின் மூலமாக கண்டு சேவித்து நல்ல பலன்களை பெற்ற அந்த பகவானை நன்றாக அனுகிரகிக்க வேண்டும், அருள வேண்டும், நிச்சயமாக அருளுவான். கிருஷ்ணாவதாரத்தின் பெருமையையும் அவ்வவதார காலத்தில் பெருமான் தன்னையே நம்பிக்கொண்டிருக்கும் அடியார்களுக்கு துணையாயிருந்து துயரிலிருந்து மீட்டெடுத்ததை அந்த விதமாகவே இப்பொழுதும் அடியார்களை துக்கங்கள் இருக்காது, இருந்தாலும் அவற்றை அவனிடத்திலே சமர்ப்பித்தால் பூர்ண சரணாகதி அடைந்தால் நித்தியமாக காப்பாற்றுவான். இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருப்பது திவ்ய தம்பதிகளின் திருக்கல்யாண உற்சவத்திற்கு முன்னம் விஸ்வக்சேன ஆராதனை பூசுத்தி என்று கிரமங்களை துவக்க இருக்கும் அர்ச்சக சுவாமி நன்றாக கணிசித்து அதை நன்றாக சேவித்து நல்பலன்களை பெற்று இந்த மங்களமான காரியத்தை நழுவ விடாது, நேரத்தை வீணாக்காது, மனம் கனிந்து அவனிடத்திலே தீர்க்க சரணாகதி அடைந்து பிரார்த்தித்து நல்ல பலன்களை மேலும் மேலும் பெற்று வாழ்வாங்க வாழ பிரார்த்திக்கிறோம். நன்றாக கண்டு கழிப்போம். இந்த வேத கோஷங்களை சற்று செவிமடுப்போம். लोकक्षेमार्थं क्रियमाण स्वामिनः वैवाहिकोत्सवकर्माङ्गम् अद्य क्रियमाण सर्वकर्मसु सर्वोपकरणद्रव्यशुद्ध्यर्थं सर्वत्र प्रोक्षणार्थं पुण्याहवाचनं करिष्यन् आदौ निर्विघ्नेन परिसमा अवाप्यर्थं विश्वक्सेनाराधनं करिष्ये तदङ्गकरकाराधनं करिष्ये ओं धारासु सप्तषु जमानशेषु सरस्सरित्सु परिपूरितेषु अपोपि गन्धन् परिपादयिष्ये गृणोमि धत्तागं शुचिरगं शुशर्मां इदमापश्यवा शिवतमा शान्ता शान्ततमा शुभा शुभतमाः पूता पूततमा पुण्या पुण्यतमा मेध्या मेध्यतमा अमृता अमृतरसाः पूता ब्रह्म पवित्रेण पूता सूर्यस्य रश्मिभिः ओं एते शतं वर्णये सहस्रं यज्ञिकाः पाशा वितताः पुरुत्रां तेभ्यो न इन्द्रस्सवितोत विष्णुर्विश्वे देवा अमुञ्चन्तु मरुतस्वस्त्यां करके पाञ्चभौतिकमावाहयामि जले सर्वतीर्थजलमावाहयामि वर्णमावाहयामि प्रचेतसमावाहयामि रक्ताम्बरमावाहयामि यादस्पतिमावाहयामि धारायां वायुमावाहयामि कूर्चे सरस्वतीमावाहयामि पुष्पे फुल्लमावाहयामि अक्षते काश्यपमावाहयामि तण्डुले रविमावाहयामि आवाहितदेवताभ्यो नमः वरुणाग्रमः पुष्पेण आसनं प्रकल्पयामि वरुणाग्रमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि पुण्यपुष्पैः पूजयामि वरुणाग्रमः गुडोपहारं निवेदयामि पानीयं समर्पयामि ताम्बूलं समर्पयामि वरुणाग्रमः सर्वोपचारान् समर्पयामि सुप्रीतः सुप्रसन्नः वरदा भवतु ओमाग्नेयोगस्मात् यजामहे त्वा विश्वेशदा त्वं महितो न शम्भो वैराजन्ते सुहृतन्निधत्तां प्रेष्यामधीशो विबुधानामनादिः यामेशस्तान् धनितान् दधातु पद्माकारमण्डले ओं विश्वक्सेनमावाहयामि शान्तमावाहयामि हरमावाहयामि अमितमावाहयामि नित्यानपागिनमावाहयामि तत्पत्नीं सूत्रवतीमावाहयामि वामे जयामावाहयामि सूत्रवती जया समेत श्री विश्वक्सेनाय नमः पुष्पेण आसनं प्रकल्पयामि विश्वक्सेनाय नमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि पुण्यपुष्पैः पूजयामि विश्वक्सेनाय नमः गुडोपहारं निवेदयामि पानीयं समर्पयामि ताम्बूलं समर्पयामि विश्वक्सेनाय नमः सर्वोपचारान् समर्पयामि सुप्रीतः सुप्रसन्नः वरदा भवतु भवद्भिरनुज्ञातः सुपुण्यं पुण्याहं वाचकिष्ये वाच्यतां सुपुण्याहं करोमि कुरुष्वां स्वस्ति सुप्रोक्षितमस्तु प्रजापतिप्रियतां प्रगतां भगवान् प्रजापतिः शाम्यन्तु घोराणि शाम्यन्तु पापानि शाम्यन्त्वा धीतयः शुभानि वर्धन्तां शुभानि शाम्यन्तु घोराणि शाम्यन्तु पापानि शाम्यन्त्वा धीतयः शुभानि वर्धन्तां शुभानि शाम्यन्तु घोराणि शाम्यन्तु पापानि शाम्यन्त्वा धीतयः शुभानि वर्धन्तां शुभानि अतो देवा अवन्तु नागतो विष्णुर्विचक्रमे पृथिव्याः सप्तधामभिः इदं विष्णुर्विचक्रमे त्रेधानि दधे पदं समूढमस्य पागुं सुरे त्रीणि पदा विचक्रमे विष्णुर्गोपादाभ्यः ततो धर्माणि धारयन् विष्णोः कर्माणि पुष्कतयतो व्रतानि पुष्पशे इन्द्रस्य युज्यः सखा
तद्विष्णोः परमं पदकं सदा पुष्कन्ति सूरगः दिवि वचक्षुरादतं तद्विप्रासो विपन्यवो जाग्रवाकं सस्समिन्धते विष्णोर्यत्परमं पदं द्रविणोदाद्रविणसस्तुरस्य द्रविणोदासनरस्य प्रियं सुते द्रविणोदा वीरवती मिषन्नो द्रविणोदारासते दीर्घमायुः भद्रं कर्णेभिः शृणुगामदेवा भद्रं पश्येमाक्षभिर्गजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनोभिर्विगशेम देवहितं यदायुः शतमिन्नु शरदो अन्तिदेवागत्रानश्चक्रादरसं तनूनां पुत्रासो गत्र पितरो भवन्ति मानो मध्यारीर्षुता गुर्गन्तोः अदितिर्द्योरदितिरन्तरिक्षमदितिर्माता स पिता स पुत्रः विश्वे देवा अदितिः पञ्चजना अदितिर्जातमदितिर्जनित्वं यत्पुण्यन्नक्षत्रं तत्पत्कुरुवीतोपव्युषं यदा वै सूर्य उदेतीम् अथ नक्षत्रं नगतीं यावत् तत्र सूर्यो गच्छेत् यत्र जगन्यं पश्येत् तावत् कुर्वीत गत्कारी स्यात् पुण्याः एव कुरुते ॐ भूः श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सवकर्माङ्गं सर्वत्र प्रोक्षणार्थं क्रियमाणां पुण्याः भगवत्यजनकर्मणि पुण्याहं भवन्तो अप्रवन्तो पुण्याहं कर्मणोऽस्तु पुण्याहं भवन्तो अप्रवन्तो पुण्याहं कर्मणोऽस्तु पुण्याहं भवन्तो अप्रवन्तो पुण्याहं कर्मणोऽस्तु स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवा स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमि स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ओं भूः श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सवकर्माङ्गं सर्वत्र प्रोक्षणार्थं क्रियमाणां पुण्याः भगवत्यजनकर्मणि पुण्याहं स्वस्तिं भवन्तो अप्रवन्तो कर्मणे स्वस्ति स्वस्तिं भवन्तो अप्रवन्तो कर्मणे स्वस्ति स्वस्तिं भवन्तो अप्रवन्तो कर्मणे स्वस्ति रुद्ध्यास्म हव्यैर्नमसोपसत्यां मित्रं देवं मित्रधेगिन्नोऽस्तु अनुराधान् हविषा वर्धगन्तः श्रुतं जीवेम शरदः सवीराः श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सवकर्माङ्गं सर्वत्र प्रोक्षणार्थं क्रियमाणां पुण्याः भगवत्यजनकर्मणि पुण्याहं वृद्धिं भवन्तो अप्रवन्तो कर्मरुध्यतां वृद्धिं भवन्तो अप्रवन्तो कर्मरुध्यतां वृद्धिं भवन्तो अप्रवन्तो कर्मरुध्यतां वृद्धिः समृद्धिः पुण्याहं समृद्धिः आपोहिष्ठामयो भवस्तान ऊर्जे दधातनां महेरणागचक्षुषे योवश्रवतमोरसस्तस्य भाजकतेहनः उषधैरिव मातरः तस्मा अरङ्गमामवोगशिक्षका गजन्वथाम् आपो जनयथाचनः ओं पवमानस्सु वर्चनः पवित्रेण विचर्षणिः यप्पोता स पुनातु मां पुनन्तु मा देवजनाः पुनन्तु मनवोधिगां पुनन्तु विश्व आगवः जातवेदः पवित्रवते पवित्रेण पुनाहि मां शुक्रेण देवदीत्यते अग्ने क्रत्वा क्रतुहुकुं वृणो यत्ते पवित्रमर्चिषीम् अग्ने विततमन्तरां ब्रह्मतेन पुनीमहे उभाभ्यां देवसवितः पवित्रेण सवेन च इदं ब्रह्म पुनीमहे वैश्वदेवी पुनती देव्यागाते यस्यै भक्वीस्तनुवो वीतपृष्ठाः तगावदन्तः सधमात्येषु वयग्गस्यामपतयोर ईनां वैश्वानरो रश्मिभिर्मा पुनातु वातः प्राणेनेश्रोमगो भूः द्यावा पृथिवी पगसापगोभिः ऋतावरीग्निगे मा पुनीतां बृहद्भिः सवितस्त्रुभिः वरिशिष्टैर्देवमन्मभिः अग्ने दक्षैः पुनाहि मां येन देवा अपुनतां येनापो दिव्यङ्कषः तेन दिव्येन ब्रह्मणाम् इदं ब्रह्म पुनीमहे यः पावमानीरध्येति ऋषभिः सम्भृतकं रसम् तस्मै सरस्वती दुहे क्षीरकं सर्पिर्मधोदकं पावमानी स्वस्त्यगनीः सुदुःखा हि घृतश्च्युतः ऋषभिः सम्भृतो रसः ब्राह्मणेष्वमृतकं हितं येन देवाः पवित्रेण आत्मानं पुनते सदा तेन सहस्रधारेण पावमान्यः पुनन्तु मां प्राजापत्यं पवित्रं शुतोत्यामकं हिरण्मगं तेन ब्रह्मविदो वयं पूतं ब्रह्म पुनीमहे इन्द्रः सुनीति सह मा पुनातु सोमस्वस्त्या वरुणः समीच्या यमो राजा प्रमृणाभिः पुनातु मां जातवेदामोर्जगन्त्या पुनातु तच्छंयोरावृणीमहे गातुं यज्ञायां गातुं यज्ञपतगे देवी स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं जगातु भेषजं शन्नो अस्तु द्विपदे शञ्चतुष्पदे ॐ शान्तिः 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 प्राच्यां दिशि देवार्त्विजो मार्जयन्तां दक्षिणागां दिशि मासाः पितरो मार्जयन्तां प्रतीच्यां दिशि गृहा पशवो मार्जयन्तामुदीच्यां दिश्याप ओषधयो वनस्पतयो मार्जयन्तामूर्ध्वागां दिशि यज्ञः संवत्सरो यज्ञपतिर्मार्जयन्तामधोधराधरैर्नागेभ्यो मार्जयन्ताम्
अनोरणीयान् महतो महीयानात्मा गुहायां निहितोऽस्य जन्तोः तमक्रतुं पश्यति वेदशोको धातुप्रसादान् महिमानमीशं सप्त प्राणाः प्रभवन्ति तस्मात् सप्तार्चिषः समिधः सप्त जिह्वाः सप्त इमे लोका येषु चरन्ति प्राणा गुहाशगां निहिताः सप्त सप्त अतः समुद्रा गिरगश्च सर्वेऽस्मात् स्यन्धन्ते सिन्धवः सर्वरूपाः अतश्च विश्वा ओषधयो रसाश्च येनैष भूतस्तिष्ठत्यन्तरात्मा ब्रह्मादेवानां पदवीः कवीनां ऋषिर्विप्राणां महिषो मृगाणां श्येनो गृध्रानागस्पथितिर्वनानागुं सोमः पवित्रमत्येतिरे भन्ने अजामे काल्लोहितशुक्लकृष्णां बह्वीं प्रजां जनगन्ति गुंसरूपाम् अजोह्येको जुषमानो नुषेते जहात्येनां भुक्तभोगामजोऽन्यः वरुणाय नमः विश्वक्सेनाय नमः पुनः पात्यर्घ्याचमनं समर्पयामि वरुणाय नमः विश्वक्सेनाय नमः सर्वोपचारान् समर्पयामि यथा सुखमिधा स्थानं प्रवेशयामि शोभनार्थं क्षेमाय पुनरागमनाय च இப்பொழுது நாம் சேவித்தது விஸ்வக்சேன ஆராதனை பூசுத்தி ஆன பிற்பாடு இப்பொழுது அர்ச்சக சுவாமி திருக்கல்யாண உற்சவத்திற்கு உரிய பாலிகையில் தீர்த்தம் சேர்த்து மேலே பெருமானுக்கும் பிராட்டிமார்களுக்கும் சமர்ப்பிக்க இருக்கும் கங்கணத்திற்கு உரிய கிரமங்களையும் செய்ய இருக்கும் இந்த வேளையில் கிருஷ்ண அவதாரத்தில் பெருமையே சுவாமி ஸ்ரீ தேசிகன் திருச்சின்னமாலை எனும் தமிழ் செய்யுளில் சாதித்தருளிய ஒரு ஸ்லோகத்தை அதாவது வெண்பாவை சற்று சேவிப்போம். தருமன் விட தாம் தூது போனார் வந்தார், தரணை பெறா தின்பாரம் தவிர்த்தார் வந்தார், அருமறையின் பொருள் அனைத்தும் விரித்தார் வந்தார், அஞ்சின நீ என்னை அடை என்றார் வந்தார், தர்மமெல்லாம் தாமாகி நிற்பார் வந்தார், தாமே நம் வினை அனைத்தும் தவிர்ப்பார் வந்தார், பரமெனது நீ புலம்பேல் என்றார் வந்தார், பார்த்தனுக்கு தேர் ஊர்ந்தார் வந்தார் தாமே என்று திருச்சின்னமாலையில் சாதித்தருளியதின் பொருள். பெருமான் கண்ணபிரான் தர்மபுத்திரன் விடுத்த தூதராக துரியோதனிடம் சென்று எளிமை உடையவராய் திகழ்ந்தார். நீதி நிலைகளை எடுத்தும் கூறினார். இந்த மண் இசை பெரும் பாரம் நீங்க ஓர் பாரத பெரும்போர் பண்ணி மாயங்கள் செய்து தம் அடியார்களுக்கு அதாவது ஐவருக்கு துணை இருந்து பஞ்சபாண்டவர்களுக்கு துணை இருந்து எதிரிகளை வேறறுத்து பூமியின் பாரத்தை பெருஞ்சுமையை போக்கியவர் இவரே. ஸ்ரீ பகவத்கீதையின் வாயிலாக உயர்ந்த வேத அர்த்தங்களை உபதேசித்தருளினார். அர்ஜுனனை ஒரு காரணமாக கொண்டு உலகோருக்கு இன்றளவும் விளங்கும்படியாக நீதி நிலை நிறுத்தும்படியாக சிறந்த உபதேசமாக செய்தருளினார். தேர் தட்டின் மேலே நரகம் செல்வோமா என்று பயந்து அஞ்சு நடுங்கிய அடியார்களை மன்னித்து தம்மையே சரணடைந்து பலனை பெறுமாறு உபதேசித்தருளினார். அப்படி சரண் அடைந்தவர்களை கை நழுவ விடாது அனைத்து விதங்களாலும் நின்று அருள் பொழிபவராக ஸ்ரீகிருஷ்ணன் விளங்கினார். சரண் அடைந்தார்களின் கர்ம வினைகளை நீக்குபவராக திகழ்ந்தார் இவர். அடியார்களை காக்கும் பொறுப்பை தம்முடையதாக்கிக் கொண்டு சரணவரணம் பற்றினாரை சோகம் கொள்ளாதே என்று அபயமளித்து தேற்றம் அளித்து ரட்சித்தவன் இந்த கோபால கண்ணன். கள்வன் இவன். அர்ஜுனன் தேரில் நின்று பாரத யுத்த களத்தில் செலுத்தி வெற்றியையும் காணச் செய்தார் பஞ்சபாண்டவர்களுக்கு. மாயக்கள்ளன் பேரருளாளன் என்று அழைக்கப்படும் நம் ரங்கன் கோவிந்தன் என்றே சுவாமி ஸ்ரீ தேசிகன் இவன் லீலைகளை சொல்லி அனைத்தும் பக்தர்கள் பொருட்டே இவ்விடத்தில் ஆர்ச்சை திருமேனியிலும் திருவேங்கட கிருஷ்ணனாக எழுந்தருளியிருக்கிறான். திருமலையில் அடியார்களின் வினைகள் தீர அனுகிரகிக்க எழுந்தருளியுள்ளான். இத்துணை கருணை மிகு வெங்கட கிருஷ்ணனை தவிர்த்து எக்காலத்திலும் அவன் அடியார்களுக்கு துணை யாருமில்லை என்பதனை நன்றாக தெளிவுறச் செய்கிறான். நாமும் உணர வேண்டும். கொண்ட பெண்டிர் என்னும் பதிகத்தில் ஸ்ரீ நம்மாழ்வார் இதை நன்றாக மேலும் விவரித்துச் சொல்லுகையில், கண்ணனல்லால் எல்லை கண்டீர் சரண் அது நிற்க வந்து மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான், திண்ணமானும் உடைமை உண்டேல் அவனடி சேர்ந்து உய்மினோ, எண்ண வேண்டா நும்மது யாதும் அவனன்றி மற்றில்லையே என்று உணர வேண்டும். மேலே திருக்கல்யாண உற்சவத்திற்குரிய கிரமங்களை சற்று சேவித்து மேலே இந்த பாசுரத்தின் பொருளை பொருள் விளங்க சேவிப்போம்.
पुनर्तदतात्मता जानता सङ्गमे महीं स्वस्त्यगनं तार्क्ष्यमरिष्टनेमिं महद्भूतं वाक्यसं देवतानाम् असुरघ्नमिन्द्रसखं समत्सु बृहत्यशो नावमिवारुहे माम् अम्भोमुचमाङ्गिरसङ्गगं च स्वस्त्यात्रेगं मनसा च तार्क्ष्यम् प्रगतपानशरणं प्रपत्ये स्वस्ति संबाधेष्वभगन्नो अस्तु शुभगुं शुभम्. பெருமானுக்கும் பிராட்டிக்கும் சமர்ப்பிக்க இருக்கும் இந்த கங்கணத்திற்குரிய கர்மங்களை செய்வித்து நம்மையும் காணச் செய்கின்றார் அர்ச்சக சுவாமி. மேலே இந்த கங்கணத்தை பெருமானிடத்திலும் பிராட்டிமார்களிடத்திலும் சமர்ப்பிக்க அர்ச்சகர் அந்த கர்மத்தை செய்யும் முன்பு கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரண் அது நிற்க வந்து மண்ணின் அது நிற்க வந்து மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமுதுரை பிறந்தான் திண்ணமான் உம்முடைமை உண்டேல் அவனடி சேர்ந்து உய்மினோ எண்ண வேண்டானும் அது யாதும் அவனன்றி மற்றில்லையே என்று திருவாய்மொழியில் நம்மாழ்வார் சாதித்தருளிய இந்த பாசுரத்தின் பொருளாக சிவன் நாராயணன் ஒருவனே சர்வ ஜீவர்களுக்கும் தஞ்சம் என்று சுவாமி ஸ்ரீ தேசிகன் சாதித்தருளியுள்ளது ஏற்றமிகு பொருள் உடைத்த ஒரு சூத்திரமாக அமைந்துள்ளது. சுவாமி நம்மாழ்வாரின் இந்த பாசுரத்தின் பொருளையே சேவிக்கும்போது சுவாமி தேசிகன் இந்த பதிகத்தின் சாரத்தையே சூத்திர வடிவமாக சாதித்தருளியது போன்றுள்ளது. உலகில் நாம் நம் பந்துக்கள் உறவினர்கள் என்று ஒரு நிலையற்ற பாசத்தின் மேலிட்டாலே எண்ணம் கொண்டுள்ளோம். அதாவது நிலையற்றது, இந்த பாசம் நிலையற்றது, நிலையானது இல்லை. வாஸ்தவத்திலே சர்வேஸ்வரனான ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்தனே சர்வவித பந்து என்று உபதேசித்தருளியது இந்த பதிகம். அரக்க குணம் உடையவர்களால் பூமி தாயார் பொறுக்க மாட்டாது துக்கித்து இருக்க பெருமான் திருப்பார்கடலை விடுத்து இருள் தரும் ஞானமான இந்த மண்ணின் பாரத்தை குறைத்து பூதேவியை ரட்சிக்க மற்றும் ஒருமுறை வடமுதுரையில் கண்ணனாக அவதரித்தான். அதன் பிரதி அர்ச்சகை திருமேனியாக கண்ணன் என்றும் கருந்தெய்வமாக ஸ்ரீ வெங்கடாச்சலனாக ஸ்ரீனிவாசனாக திருமலையப்பனாக திருமலையில் எழுந்தருளியுள்ளான் என்பதே நீர் நுமது என்று வேர்முதல் மாய்த்து என்றபடியாக சாதித்தருளியது நம்மாழ்வார் கீழே முதலில் சாதித்தருளியது போன்று அனைத்து பரங்களையும் பெருமானின் திருவடி வாரத்தில் சமர்ப்பித்து ஏற்றத்தை, அதாவது உயர்வை மட்டும் பலனாக பெருங்கோள் என்றே நீர் நுமது என்று வேர்முதல் மாய்த்து நான் என்னுடையது என்னும்படியான இந்த கிரமங்களை விடுத்து தீர்க்க சரணாகதி என்னும்படியாக அனைத்தும் நீர் நுமது நம்முடையது என்று நாம் சேர்த்து கொள்வதை விட அவன் அனுகிரகத்தால் இப்பொழுது கங்கணத்தை கட்டி கொண்டிருக்கிறான். நமக்கு வேண்டியதை நமக்கு அருள்வதற்காகவே அனுகிரகிக்குவதற்காகவே இவன் கங்கணத்தை கொட்டி கொண்டிருக்கிறான். அது பிரகாரமாக நாம் நன்றாக அனுபவித்து பலன்களை பெற வேண்டும். இவரிடத்திலேயே சரணாகதி அடைந்து நன்றாக நல்ல பலன்களை, மேலான பலன்களை, நிலைத்த பலன்களை, நிறைவான பலன்களை பெற வேண்டும். அதுதான் நிலைத்து நிற்கும் என்று அந்த ஏற்றத்தை, உயர்வை மட்டும் பலனாக பெருங்கோள் என்பதை ஆழ்வாரின் திருவுள்ள கருத்தாக அமைந்த பாசுரம் இது. இவ்விடத்தில் ஆழ்வார் உபதேசித்தருளியது சாதுக்களின் பரித்திராணத்தை அதற்காகவும் தர்ம சம்ஸ்தாபனம் செய்வதற்காகவும் அன்றோ கண்ணனாக வடமதுரையில் அவதரித்தருளியது. இக்கலியுகத்தில் நம் குறைகள் தீர பின்பற்ற வேண்டிய தர்மத்தில் சிறந்தது கண்ணனே சரண் என்ற எண்ணம். அது ஒன்று மட்டும் போதும். பெருமானின் குணச்சிறப்புகளை இந்த தமிழ் பாசுரங்களால் போற்ற பெற்றுள்ளது. கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரணே என்று கண்ணனின் திருவடி இணைகளையே நமக்கு அரண் என்று இருந்து உயர்ந்த நிலைத்த வேண்டிய பலன்களையே பெற்று அடியார்கள் உய்வு பெற வேண்டும் என்பதே ஆழ்வார்கள் ஆன்றோர்களின் கருத்தாக அமைந்துள்ளது. இக்கருத்தை ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் அநாதிரிதனம் விஷ்ணும் சர்வலோக மகேஸ்வரம் லோகாத்தியக்ஷம் ஸ்துவன்யத்தியம் சர்வதுக்காதிகோ பவேத்து என்கிறது. சர்வ துக்கங்களையும் நிவர்த்திப்பதற்கு என்ன வழி என்று சொல்ல வருகிறது. இந்த காலம், இந்த யுகம் என்று வரையறுத்து சொல்ல இயலாத ஆதி அந்தமில்லாத எல்லா காலங்களிலும் யுக யுகாந்தரங்களிலும் எங்கும் உள்ளவர் ஸ்ரீ விஷ்ணு. உலகின் நடப்புகளை நன்றாக காண்பவன். எனவே இவனை வேதம் லோகாத்தியட்சகா என்று அழைக்கின்றது, போற்றியுள்ளது. வேதாந்தங்களாலே புகழப்பட்டவன் இவன். எனவே இவனை பிரம்மண்யகா என்றும் அனைத்து தர்மங்களையும் நன்கு அறிந்தவனாக திகழ்வதால் சர்வதர்மஜகா என்றும் அழைக்க இந்த வேதங்கள் அழைத்து வருகின்றது, அழைக்கப் போகின்றது. வேதங்களால் துதிக்கப் பெற்றதனாலே கீர்த்திவர்த்தனக இப்படி அனைத்து கீர்த்திகளின் பெருமைகளையும் உடையவன் என்று போற்றப்படுகிறது. இப்பொழுது அர்ச்சகர் சுவாமி ஸ்ரீதேவி தாயாருக்கு அந்த
கங்கணத்தை சமர்ப்பிக்க மேலே பூமி தாயாருக்கும் அந்த கிரமங்களோடு இந்த கங்கணத்தை சமர்ப்பிக்க இருக்கின்றார். உலகின் உள்ள அனைத்து ஐஸ்வர்யங்களையும் உடையவள் தாயார். எனவே இவளை மகத்பூதகா என்று விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் போற்றியுள்ளது. ஏனென்றால் இவனிடத்திலே தாயார் இருக்க இன்னும் என்ன குறை? இவனுக்கு ஐஸ்வர்யங்களுக்கு குறைவா என்ன? ஆகவே மகத்பூதக என்று விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் போற்றியுள்ளது. உயர்ந்த அனைத்தையும் இயற்கையாகவே தனதாக்கி கொண்டவன். எனவே லோகநாதனாக இவனை சர்வபூத பவோத்பவனாகவும் போற்றியுள்ளது இந்த வேதம். அதை அடுத்து விஷ்ணு சகஸ்ரநாமம். அனைத்து துக்கங்களையும் போக்கும் பரமசீலன் இவன். அனைத்து பெருமைகளையும் உடையவன் இவனே. பக்த ரட்சகன், பக்த வத்சலன் என்று போற்றியுள்ளது. ஆக இவை அனைத்தும் ஒருங்கே இணைந்த இவனை சரண் அடைந்து அனைத்து பலன்களையும், நிலையுற்ற பலன்களையும், என்றும் நிலைத்து நிற்க வம்ச பாரம்பரியமாக நிலைத்து நிற்கும் பலன்களையும் பெற்று அனுபவியுங்கோள் என்பதை ஆழ்வார்களின் பூர்வர்களின் கருத்தாக அமைந்துள்ளது. கடைந்து பார்க்கடல் கிடந்தது காலநேமியை கடிந்து உடைந்த வாரி தந்தனக்கு உதவ வந்து ராமனாய் மிடைந்த ஏழு மரங்களும் அடங்க எய்து வெங்கடம் அடைந்த மாலபாதமே அடைந்த நாளும் முய்மினோ என்று பகவானை பிரார்த்திக்கிறது. ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அனைத்து ஆழ்வாராதிகள் பிரார்த்தித்து அவை ஒருங்கே இணைந்து அனைத்து அவதார தசைகளில் எத்தனை பக்தர்களுக்கு எப்படி உதவினானோ இந்த அர்ச்சை திருமேனியில் வெங்கட நாயனாக வெங்கட மலைகளில் எழுந்தருளி வெங்கடவாணனாக அனைத்து பக்தர்களுக்கும் அருள் செய்ய காத்து கொண்டிருக்கிறான் என்பதே இப்பொழுது நாம் கண்ட பொருள். மேலே அர்ச்சக சுவாமி திருக்கல்யாணத்திற்கு உதவிய வேண்டிய அனைத்து கிரமங்களையும் செய்ய இருக்கும் இந்த நேரத்தில் சற்றதை சேவித்து மேலே ஒவ்வொரு பாசுரத்தின் பொருள்களை விளங்க சேவிப்போம். आघारकर्म करिष्ये एतोन्विन्द्रमित्यज्ञालयं प्रोक्ष्याम् एतोन्विन्द्रं स्तवाम शुद्धं शुद्धेन साम्नां शुद्धैरुक्थैर्वा वृद्धांसं शुद्ध आशीर्वान् ममत्तो मगिदेवात्र विनमागजन्तां मय्याशीरस्तु मगिदेवहूतिः दैव्याहोतारावनिशन्तपूर्वेरिष्टास्याम तनुवासवीराः मह्यै यजन्तवमगानि हव्याकूदिः सत्यामनसो मे अस्तु ये नो मानिकाङ्कतमच्चनाहं विश्वे देवासो अधिवोचतामे देवी ईश्वरर्वीरुणकृणोत विश्वे देवास इह वीरगध्वं मामास्मि प्रजगामातनोभिर्मारधामत्विषदे सोमराजन् उद्धन्यमानमस्या अमेध्यमपपाप्मानि यजमानस्य हन्तु शिवानः सन्तु प्रतितश्च तस्रश्चिन्नो माता पृथिवीतोकसातां जातवेदो भवनस्य रेत इह सिञ्च तपसो गच्छ निष्कते अग्निमश्वत्थादिहव्यवाहकं शमीगर्भात्यनगन्यो मयो भूः उपावरोह जातवेद पुनस्त्वं देवेभ्यो हव्यं वहन प्रजानन् आगप्रजागं मृगमस्मासुधे कितस्रोतीदिहिनो दुरोणे कर्मणेवां देवेभ्यः शकेयम् अदितेन मन्यस्वाम् अनुमतेन मन्यस्वाम् सरस्वतेन मन्यस्वाम् देवसविदप्रसुवां तत्सवितर्वरेणिकं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ब्रह्मजज्ञानं प्रथमं पुरस्तात् विसीमतः वेन आवहं स बुद्धिगा उपमा अस्य विष्ठा सुतश्च गौरमसतश्च विवहम् ओं ब्रह्माणमावाहगामि प्रजापतिमावाहगामि पितामहमावाहगामि हिरण्यगर्भमावाहगामि ब्रह्मणे नमः इदमासनं सोमो धेनुगुं सोमो अरवन्तमाशुगुं सोमो वीरं कर्मण्यं दधातु साधन्यं विदत्यगुं सभेगं विदश्रवणय्यो ददास तस्मै ओं सोममावाहगामि यज्ञाङ्गमावाहगामि इन्दुमावाहगामि चन्द्रमावाहगामि सोमाय नमः इदमासनं ब्रह्मणे नमः सोमाय नमः सर्वोपचारान् समर्पयामि ब्रह्मन् प्रोक्षिष्यामि सोम प्रोक्षिष्यामि प्रोक्षयज्ञं देवतावर्धकत्वं नागस्य पृष्ठे गजमानोऽस्तु सप्तर्षि नागं सुकृतां यत्र लोकस्तत्रेमि यज्ञै यजमानं च देहि ओं प्रोक्षां दिवे त्वाम् अन्तरिक्षागत्वां पृथिव्यै त्वां पोषागत्वाम् उभाभ्यां देवसवितप्रहरेम वीतगे पोषाते ग्रन्थिं विष्कतु आदित्यव्यञ्जनमसि ऊर्णामृतसन्त्वास्तुनामि स्वासस्थं देवेभ्यः विष्णोस्तुपोऽसि दक्षिणतो विष्णोस्तुपोऽसि उत्तरतपदीच्गैर्युञ्जनमसि विष्णोस्तुपोऽसि पश्चिमतः सौधत्तां देवेभ्यो विष्णोस्तुपोऽसि श्रुतासि घृतासि ध्रुवासि तारुणासि वानस्पत्योऽसि देवेभ्यः शुन्धस्वां पृथिव्यापो गृहीष्यामि को वो गृह्णातु स वो गृह्णातु
तस्मै वो गृह्णामि पोषागवहाम् अनया पृथिव्यापो गृहीष्यामि प्रणिपात्रियोः ब्रह्माणमावाहयामि सोममावाहयामि ब्रह्मन्नवप्रणेष्यामि सोमावप्रणेष्यामि गजमानवाचं यच्छां प्रणगयज्ञं देवतावर्धकत्वं नागस्य पृष्ठे गजमानोऽस्तु सप्तर्षि नागं सुकृतां यत्र लोकस्तत्रयमि यज्ञे यजमानं च देहि ॐ प्रणयां को वोगनक्ति स वोगनक्तु संविशन्तां दैवीर्विषपात्राणि देवगिज्गागैः दक्षिणप्रणिधौ ब्राह्मेण तीर्थेन ओं प्रजापतिमावाहयामि इन्द्रमावाहयामि अग्निमावाहयामि सोममावाहयामि उत्तरप्रणिधौ अग्निशोमावाहयामि प्रजापतिमावाहयामि ब्रह्माणमावाहयामि इन्द्रमावाहयामि वसूनावाहयामि मरुत आवाहयामि रुद्रानावाहयामि अपवुपस्पृश्याम् ओं श्रीविष्णुमावाहयामि बृहस्पतिमावाहयामि मित्रमावाहयामि वरुणमावाहयामि आदित्यानावाहयामि अश्विनमावाहयामि पूषणमावाहयामि कक्षमावाहयामि कक्षदेवत सोममावाहयामि औपासनेयज्ञमावाहयामि यज्ञदेवत विश्वान् देवानावाहयामि सर्वदेवानावाहयामि आज्यपात्रे प्रजापतिगे जुष्टन्नृपपामि इन्द्रागे जुष्टन्नृपपामि वसुभ्यो जुष्टन्नृपपामि मरुद्भ्यो जुष्टन्नृपपामि रुद्रेभ्यो जुष्टन्नृपपामि अपवुपस्पृश्याम् ओं श्रीविष्णवे जुष्टन्नृपपामि सर्वदेवेभ्यो जुष्टन्नृपपामि आज्यं तृप्यतिष्ठयामि चरुं तृप्यतिष्ठयामि अग्नेर्ज्योतिरसीं समिदसि स्वाहा अमृतमसि वार्णमसीं अन्तरितकं रक्षोऽन्तरिता आराधकः प्रत्युष्टकं रक्ष प्रत्युष्ट आराधकः चित्पदिस्त्वा पुनः त्वच्चित्रेण पवित्रेण वसो सूर्यस्य रश्मिभिस्वाहा वाक्पदिस्त्वा पुनः त्वच्चित्रेण पवित्रेण वसो सूर्यस्य रश्मिभिस्वाहा देवस्त्वा सविता पुनः त्वच्चित्रेण पवित्रेण वसो सूर्यस्य रश्मिभिस्वाहा करसम्पूर्णा वा समिधो गृहीत्वा मूलाग्राभ्यां कृतज्ञस्पर्शयित्वा अभ्यर्च्याम् अक्षताम् आज्ञां चरुभिः नमः यमाग् नमः निरुतगे नमः वरुणाग् नमः वायवे नमः कुबेराग् नमः ईशानाग् नमः अग्नगे नमः जातवेदसे नमः सहोदसे नमः अजराप्रभवे नमः वैश्वानराग् नमः निर्यादसे नमः पङ्क्तिरादसे नमः विसर्पिणे नमः अग्निपुरुषाग् नमः अदितेन मन्यस्वाम् अनुमतेन मन्यस्वाम् सरस्वतेन मन्यस्वाम् देवसवितप्रसुवाम् षष्टिशतसहस्रान्यगतमक्षगमर्पुदमानगाम् अगन्तगित्म आत्मा जातवेदस्तेनेत्यस्मवर्थस्पते तवर्थगदास्मान् पृथगा पशुभिर्ब्रह्मवत्यसेनान्नात्येन समेधगे स्वाहा वागव्याधाग्नेगान्तं प्रजापतगे स्वाहा नैऋत्या ईशानान्तमिन्द्रागे स्वाहा अग्नगे स्वाहा सोमागे स्वाहा वसुभ्य स्वाहा मरुद्भ्य स्वाहा रुद्रेभ्य स्वाहा अपवुपस्पृश्याम् ओं श्रीविष्णवे स्वाहा बृहस्पतगे स्वाहा मित्रागे स्वाहा वरुणागे स्वाहा आदित्येभ्य स्वाहा अश्विभ्याग स्वाहा पूष्णे स्वाहा कक्षाग स्वाहा कक्षदेवत सोमाग स्वाहा औपासनेयज्ञाग स्वाहा यज्ञदेवत विश्वेभ्यो देवेभ्य स्वाहा सर्वदेवेभ्य स्वाहा द्रव्याभिगार्यां ओं भू स्वाहा ओं भुव स्वाहा ओं सुव स्वाहा ओं भूर्भुवः सुवः स्वाहा अदितेन्वमग्गस्थाः अनुमतेन्वमग्गस्थाः सरस्वतेन्वमग्गस्थाः देवसविदप्रासावीः ओं भूः श्री श्रीवासस्वामिनः वैवाहिकोत्सवकर्माङ्गम् औपासनाग्नौ कृत आघारान्ते सर्वदोषप्रागश्चित्तार्थम् अतो देवादिवैष्णवाहुतिर्होष्ये अदितेन मन्यस्वाम् अनुमतेन मन्यस्वाम् सरस्वतेन मन्यस्वाम् देवसविदप्रसुवाम् ओं अतो देवा अवन्तनोगतो विष्णुर्विचक्रमे पृथिव्या सप्तधामविस्वाहा इदं विष्णुर्विचक्रमे त्रेधा निदधे पदं समोढमस्य पाकं सुरे स्वाहा त्रीणि पदा विचक्रमे विष्णुर्गोपादाभ्यः ततो धर्माणि धारयन् स्वाहा विष्णोः कर्माणि पश्कतगतो व्रतानि भस्पशे इन्द्रस्य युज्यः सखा स्वाहा तद्विष्णोः परमं पदकं सदा पश्कन्ति सूरगः दिवि वचक्षुराददग्ग स्वाहा तद्विप्रासो विपन्यवोजाकृवागं सुसमिन्धते विष्णोर्यत्परमं पदग्ग स्वाहा ओं भू स्वाहा ओं भुव स्वाहा ओं सुव स्वाहा ओं भूर्भुवः सुवः स्वाहा अदितेन्वमग्गस्थाः अनुमतेन्वमग्गस्थाः सरस्वतेन्वमग्गस्थाः देवसवितः प्रासावीः
గోవింద హరి గోవింద 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 హరి గోవింద. దేవుడొక్కడే మాకు దిక్కుగాని, దేవుడొక్కడే మాకు దిక్కుగాని, కావనెవ్వరును లేరు కథలింతే కాని. దేవుడొక్కడే మాకు దిక్కుగాని, కావనెవ్వరును లేరు కథలింతే కాని. దేవుడొక్కడే మాకు దిక్కుగాని, దిక్కుగాని. గోవింద 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 గోవింద. పచ్చి ఒళ్ళు మోచితిమి, పాపమెల్లా చేసితిమి, హెచ్చిన మీదటి శుద్ధులు ఏటివో కాని. పచ్చి ఒళ్ళు మోచితిమి, పాపమెల్లా చేసితిమి, హెచ్చిన మీదటి శుద్ధులు ఏటివో కాని. రచలబడే మా గుట్టు రమణుల చేతబెట్టు. గోవింద 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 గోవింద. రచలబడే మా గుట్టు రమణుల చేతబెట్టు. అచ్చమై ఇందుకు పరిహరమేదు కాని. దేవుడొక్కడే మాకు దిక్కుగాని, కావనెవ్వరును లేరు కథలింతే కాని. దేవుడొక్కడే మాకు దిక్కుగాని, దిక్కుగాని. శ్రీమదాది నారాయణస్య అచింత్యా పరిమిత శక్త్యా ప్రియమానస్య మహాజలౌఘస్య మధ్యే పరిభ్రమమానానామనేక కోటి బ్రహ్మాండానామేకతమే పృథివ్యప్తేజో వాయవ్యాకాశహంకార మహదవ్యక్తాఖ్యాం సప్తావరణైరావృతే అస్మిన్ మహతి బ్రహ్మాండే ఆధారశక్తి శ్రీవరాహ కూర్మానంతాష్టదిగ్గజో పరిప్రతిష్ఠితానాం అతల వితల సుతల తలాతల రసాతల మహాతల పాతాళాఖ్య సప్తలోకానామూర్ధ్వభాగే భూలోకే భువర్లోక సువర్లోక మహర్లోక జనోలోక తపోలోక సత్యలోకాఖ్యశల్లోకానామధోభాగే మహానాలాయమానస్య ఫణిరాజస్య శేషస్య సహస్రఫణామణిమండలమండితే ఐరావత పుండరీకవామన కుముదాంజన పుష్పదంత సార్వభౌమ సుప్రతీకాఖ్యాం అష్టదిక్తంతి శుండాదండోత్తంభితే అమరావతి తేజోవతి సంయమనీ రక్షోవతి సింధుమతి గంధవత్తిలకావతి శోభతీతి అష్టదేవపురీ విరాజితే ఇంద్రాగ్ని యమ నిరతివర్ణవాయు కుబేర ఈశానాఖ్యాష్టలోకపాలక పరిపాలితే లోకాలోకాచలవలగితే లవనేక్షుసురాసర్పిరదధి క్షీరశుద్ధోదకాఖ్యాం సప్తార్ణవ పరివృతే జంబోప్లక్ష కుశక్రౌంచ శాకశాల్మలి పుష్కరాఖ్యాం సప్తద్వీపద్వీపితే మహేంద్రమలయ సఖ్య సుక్తి మదృక్షవత్వింధ్య పారిగాత్రాఖ్యాం సప్తకుల పర్వత విరాజితే భారత కిం పురుష హరీలావృత భద్రాశ్వకేతుమాల హిరణ్యకరమణక కురువర్షాఖ్యాం నవవర్షానాం మధ్యే భరతవర్షే భరతఖండే మహాసరోరుహాకార 50 కోటియోజన విస్తీర్ణ భూమండలే లక్షయోజన విస్తీర్ణ జంబూద్వీపే దండకారణ్యే ప్రజాపతి క్షేత్రే కర్మభూమౌ అవంతి కురుక్షేత్రాది సమభూమధ్యరేఖాయాః పూర్వదిగ్భాగే మేరోర్దక్షిణదిగ్భాగే శ్రీ ఆదివరాహ క్షేత్రే వెంకటాచలే
मम अनेकजन्मसु इह जन्मनि च एतत्क्षणपर्यन्तं बाल्ययौवनकौमारवार्थकेषु रहसि प्रकाशे च आवृत्त अनावृत्तमहापातकादिसमस्तदुरितक्षयार्थं दशपूर्वेषां दशापरेषां मद्वंश्यानां मातृवंश्यानां सर्वेषां पितॄणां श्रीहरिलोके निवाससित्यर्थं त्रिगुणीकृता अग्निष्टोम अतिरात्राप्तोर्यामसान्तपनवाजपेयं पौण्डरीक अश्वमेधादीं शतक्रतुपुण्यफलावाप्यर्थम् आमोदप्रमोदसम्मोदवैकुण्ठाख्यलोकेषु सालोक्य सामीप्य सारूप्य सायुज्यमिति चतुर्विधमोक्षफलसित्यर्थं श्रीलक्ष्मीनारायणप्रीत्यर्थं श्रीविखनो मुनीन्द्रमतानुसारिभिः भृक्वादिभिः मन्वादिभिः वसिष्ठादिभिः दिव्यमहर्षिभिः उक्तगृह्यधर्मशास्त्रपुराण इतिहासप्रतिपादितां कन्यादानकल्पोक्तसकलफलावाप्यर्थं कन्यादानं करिष्ये। अस्य श्रीमदादिनारायणस्य अनेककोटिब्रह्माण्डनायकस्य अनन्तकल्याणगुणगणगाम्भीर्यस्य दिव्यमङ्गलविग्रहस्य सुदर्शनपाञ्चजन्यकौमोदकी नन्दकशारङ्गादिपञ्चागतधरस्य कोटिसूर्यप्रकाशस्य श्रीमतो वैकुण्ठनायकस्य श्रीमद्वैखानसभगवच्छास्त्रप्रकारेण आङ्गीरसभारहस्पत्य भारद्वाजत्रयारुषेयप्रवरान्वितां भारद्वाजसगोत्रोद्भवस्य पञ्चविधव्यूहविभेदेन प्रवर्धमानस्य परतत्त्वविभवव्यूह अन्तर्यामि अर्चावतारस्वरूपस्य श्रीमहाविष्णोः परब्रह्मणोन्नत्रे आङ्गीरसभारहस्पत्य भारद्वाजत्रयारुषेयप्रवरान्वितां भारद्वाजसगोत्रोद्भवस्य जगत्कारणभूतस्य मूलप्रकृतिस्वकीयमानस्य त्रिगुणात्मकस्य गुणत्रयकर्मणो ख्यातिवशात् उत्पत्तिस्थितिलयकारणभूतस्य श्रीमहाविष्णोः परवासुदेवशर्मणः पौत्राय आङ्गीरसभारहस्पत्य भारद्वाजत्रयारुषेयप्रवरान्वितां भारद्वाजसगोत्रोद्भवस्य समस्तदेवतां निकुटमकुटमणिगणविजृम्भितपादारविन्दस्य अर्चावताररूप भगवतः प्रद्युम्नावतारस्य श्रीमहाविष्णोः आदिनारायणशर्मणः पुत्राय आङ्गीरसभारहस्पत्य भारद्वाजत्रयारुषेयप्रवरान्वितां भारद्वाजसगोत्रोद्भवायां भक्तलोकपरिपालनायां किरीटहारकेयूरां दिव्याभरणभूषितायां दिव्यकौस्तुभालङ्कृतायां दिव्यपीताम्बरधरायां दिव्यमाल्योभिशोभितायां प्रपन्नपारिजातायां निजावतारायां स्वर्णगरुडवाहनारूढायाम् अचिन्त्याद्भुतनित्ययौवनां स्वभावलावण्यतेजो रत्नाकरायाम् अखिलशाखात्यागिनोम् अखिललोकपवित्रायां श्रवणनक्षत्रे मकरराशौ जातायां श्री श्रीनिवासस्वामी परब्रह्मणे वराय ऋग्यजुस्सामाधर्वण सकलवेदाध्यायिनीं भार्गवच्यवन आप्नुवान और्ववेदल पञ्चारुषेयप्रवरान्वितां भार्गवसगोत्रोद्भवीं सर्वालङ्कारवतीं सकलसुराङ्गना संसेवितपादारविन्दां श्रीमहाविष्णोः वक्षस्थलनिवासिनीम् आनन्दगुणात्मिकां मूलप्रकृतिरूपाम् उत्तरवल्गुनी नक्षत्रे कन्याराशौ जातां भृगोः सङ्कल्पतनयां भार्गवीं श्रीदेवी नाम्नीं कन्यां वृणीमहे वृणीत्वं दास्यामि ऋग्यजुस्सामाधर्वण सकलवेदाध्यायिनीं काश्यप आवत्सारणीत्वत्रगारुषेयप्रवरान्वितां काश्यपसगोत्रोद्भवीं सर्वालङ्कारवतीं सकलसुराङ्गना संसेवितपादारविन्दां श्रीमहाविष्णोः अत्यन्तमनोहरीं अत्यन्तसौन्दर्यवतीं बहुश्यामलाङ्गीं रेवती नक्षत्रे मीनराशौ जातां कश्यपप्रजापते सङ्कल्पतनयाम् इमां भूदेवी नाम्नीं कन्यां वृणीमहे वृणीत्वं दास्यामि
कन्यां कनकसम्पन्नां कनकाभरणीर्युतां दास्यामि विष्णवे तुभ्यं ब्रह्मलोकजिगेशयां कन्यां सलङ्कृतां साध्वीं सुशीलाकसुमेधसे प्रगतोऽहं प्रगच्छामि धर्मकामार्थसिद्धये विश्वम्भराः सर्वभूताः साक्षिणः सर्वदेवताः इमां कन्यां प्रदास्यामि प्रीणातु कमलापतिः कन्यादानमुहूर्तः सुमुहूर्तो अस्तु सुप्रतिष्ठितमस्तु. இப்பொழுது சற்று முன்பு பெருமானுடைய கீர்த்திகளை அனைத்தும் சேவித்தாயிற்று. இப்பொழுது பெருமான் பிராட்டிமார்களுக்கு சமர்ப்பிக்க இருக்கும் திருமாங்கல்யத்திற்குரிய கிரமத்தை அர்ச்சக சுவாமி வெங்கடவாணனின் திருவடி வாரத்தில் சமர்ப்பித்து அந்த திருமாங்கல்யத்துக்குரிய கிரமங்களை செய்து கொண்டிருக்க, கடைந்தது பார்க்கடல் கிடந்தது காலநேமியை கடிந்து உடைந்த வாலி தந்தனக்கு உதவு வந்து ராமனாய் மிடைந்த 7 மரங்களும் அடங்க எய்து வேங்கடம் அடைந்த மாலபாதமே அடைந்த நாளும் உய்மினோ என்று ராமனாக நினைந்து இவன் திருவடியை பற்றுங்கோள் என்று சுவாமி திருமழிசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தத்தில் சாதித்ததருளியது. பகவானை பிரார்த்தித்து வேண்டிய பலன்களை பெற சிறந்த திவ்யத்தலம் திருவேங்கடம். பக்தர்கள் அணுகி பலன்களை பெற ஏற்ற இடம் திருமலை. திருவேங்கடமுடையானுக்கு பக்தர்களை கண்டு அனுபவித்து அவர்கள் வேண்டும் வரங்களை அள்ளித்தர ஏற்ற இடம் இந்த திருமலையே என்று நினைந்து இவ்விடத்தில் எழுந்தருளியுள்ளான். இப்பொழுது நாம் திருமாங்கல்யத்தை நன்றாக சேவித்து கொண்டு பிராட்டிமார்களுக்கு சமர்ப்பிக்க இருக்கும் இந்த திருமாங்கல்யத்துக்கு உரிய கர்மங்களை, அதாவது திருவபிஷேகம் என்னும்படியாக இந்த திருமஞ்சனத்தை ஆட்டி மேலே அவன் திருவடி வாரத்தில் சமர்ப்பித்து அட்சதைகளை சந்தன அட்சதைகளை சமர்ப்பித்து மேலே பிராட்டிக்கு அதை அணிவிக்க இருக்க இந்த ஆழ்வார் அதை குறித்து மங்கள காரியங்களை நினைத்து கொண்டே மங்கள காரியங்களை பார்த்து கொண்டே மங்களமான இந்த பாசுரத்தையும் திருவேங்கடவாணனின் குணங்களையும் நன்றாக அனுபவித்து கொண்டே பிரார்த்தித்து அனைத்து பலன்களையும் பெற்று இந்த திருமலையே அனைத்து அவதாரங்களையும் செய்வித்து மேலே இவ்விடத்தில் வந்து எழுந்தருளியுள்ளது இந்த திருவேங்கடவாணன். ஆகவே அடியார்களுக்கு என்று 3ஆம் விபூதியாக இதை எடுத்துக்கொண்டு இவ்விடத்தில் எழுந்தருளியுள்ளான். மனமும் வந்து எழுந்தருளி இருக்கின்றான், அருள் பாலித்து கொண்டும் இருக்கிறான். இந்த திருவேங்கட மாமலை என்று திருமழிசை ஆழ்வார் அருளி செய்த பாசுரத்தின் சாரம் இது. ஸ்ரீ நம்மாழ்வாரும் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்வினை ஓயுமே என்று சாதித்தருளியுள்ளது அனைத்து அடியார்களும் அறிந்து ஒன்று. இந்த மலையை தொழுதாலே போதும் அனைத்து வினைகளும் நசிந்து போகும், ஓடிவிடும். இத்தகைய மகிமை பொருந்திய திருமலையில் எம்பெருமான் நித்திய வாசம் செய்கின்றான். இவ்விடத்தில் பக்தர்களின் பொருட்டு பல பல மாய மயக்குகளால் இன்புறும் எம்பெருமான் கோலாகல கோவிந்தன் ஸ்ரீ வைகுண்டத்தின் நித்தியவாசத்தையும் விட்டு சுவாமி புஷ்கரணியின் கரையில் திருமகளுடன் கைகோர்த்து திவ்ய மங்கள சுரூப ஹிதனாக நின்று கொண்டு காட்சியளித்து கொண்டு இருக்கிறான். நமக்காக கண்விழித்து காத்து கொண்டிருக்கிறான் மாய கள்ளன். மாயாவி பரமானந்தம் தியக்வா வைகுண்டமுத்தமம் சுவாமி புஷ்கரணி தீரே ரமயா சக மோதத்தே என்பதே புராண ஸ்லோகம். இவன் விருப்புற்று ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து குதித்த இடம் இந்த திருமலை. பக்தர்களை ரட்சிக்கையை இவனுக்கு பெருத்த லாபமாக கொண்டுள்ளான். ஆக தீனர்களான அடியார்களை காக்கும் பொருட்டு ஸ்ரீனிவாசனாக இத்தலத்தில் சேவையை அளித்து கொண்டிருக்கின்றான். இன்னும் வரும் காலம் வரும் அடியார்களுக்கும் வம்ச பாரம்பரியாக அளித்தும் கொண்டிருப்பான் இரட்சகனாக. திருவேங்கடமுடையானை தேன் நிறைந்த மலர்களை வண்டு சூழ்வது போல நம் போல்வர்கள் தான் தரிசிக்கின்றார்கள் என்று கொள்ள வேண்டாம். தேவர்களும் கூட்டம் கூட்டமாக வந்து அடியவர்க்கு மையனான இவனை தரிசிக்கின்றார்கள் என்று சுவாமி தேசிகன் ஹம்ச சந்தேசம் என்னும் காவியத்தில் சாதித்தருளியுள்ளார். ஆனால் தேவர்களுக்கும் ஸ்ரீவைகுண்டவாசிகளான நித்தியசூரிகளுக்கும் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. அவர் சம்சார பந்தத்தில் இருப்பதில்லை. ஆனால் சம்சார பந்தத்தில் இருந்து துக்க சுழலில் இருந்து கொண்டு நித்தியபடியாக ஏதோ ஒரு கவலையில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் போன்றவர்களுக்கு மட்டுமே இவன் எழுந்தருளியிருக்கிறான். இனிய கல்யாண குணங்களை உடையவன் சிந்தாமணியன் ஸ்ரீ வெங்கடவன். கலவு வெங்கடநாயக என்றவாறு இக்கலியுகத்தில் திருவேங்கடமுடையானை வணங்குவதால் இம்மையிலும் மறுமையிலும் பல பல பேறுகள் பெற்று வாழ்வாங்கு வாழலாம். அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியேர் வாழ்வேன் என்பதே நம்மாழ்வாரின் திருவாக்கு. என்றுமே பொய்க்காது. அன்று ஞானமளந்த பொன்னடிகளை தன் திருக்கரங்களாலே காட்டி கொடுத்து கொண்டு தான் ஓங்கி நின்று கொண்டிருக்கின்றான் தன்னருவி வெங்கட நாயகனான இவன். சுவாமி ஸ்ரீ தேசிகன் தயாசதகத்தில் கமப்யனவதிம் வந்தே கருணா அருணாலயம் விஷசைர தட்டஸ்தானாம் ஸ்வயம் வியக்தி முபாகதம் என்று சாதித்தருளியுள்ளதன் பொருள்,
திருவெங்கடமுடையான் இத்தலத்தில் தானே உகந்து தோன்றிய நிலையில் எழுந்தருளியுள்ளான். ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம் என்பர் இந்த இடத்தை. பக்த வத்சலான பகவான் அனைவரும் தன்னை வந்து காணுமாறு காட்டிக் கொடுத்து கொண்டு எழுந்தருளிக் கொண்டிருக்கிறான் கருணை உள்ளம் கொண்டு. கார்கலந்த மேனியன் இவன். கார்கலந்த மேனியான், கைக்கலந்த வாழியான், பார்க்கலந்த வல்வயிற்றான், பாம்பனையான், சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரேல் சூழ் வினையின் ஆழ்துயரை என் நினைந்து போக்குவர் இப்போது என்று பெரிய திருவந்தாதில் நம்மாழ்வாரே சாதித்தருளியுள்ள உயர்ந்த பாசுரம் இது. வீண் பொழுது போக்காது நல்ல பொழுதாக போக்குவதற்கு இதோ நாம் அனைவரும் நல்ல பொழுதுதான் போக்கிக் கொண்டிருக்கிறோம். அவன் திருவடி வாரத்தில் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த திருமாங்கல்யத்திற்கு உரிய கர்மங்களை செய்வித்து நாமும் சேவிக்கப் போகின்றோம். மங்கள பொழுது தான் இதை. மங்கள காரியத்தை கண்டு கொண்டு மேலே மங்களங்களை அவரவர் அவ்வோ கிரகங்களிலே நிகழ்பெற நன்றாக பிரார்த்தித்து மேலும் மங்களங்களையும் பெற வேண்டும். ஆகவே வீண் பொழுது போக்காது நல்ல பொழுதாக போக்குவதற்கு ஸ்ரீ நம்மாழ்வார் பெரிய திருவந்தாதில் உபதேசித்தருளிய பாசுரம். மேலே திருவேங்கடவாணனின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே மனதார நினைத்து கொண்டே கண்களால் கண்டு கொண்டே அனைத்து பஞ்ச இந்திரியங்களையும் இவன் பொருட்டே இவன் திருவடியில் சமர்ப்பித்து கொண்டே அனைத்து பிரார்த்தனைகளையும் செய்து கொண்டால் நிச்சயமாக நேரே இந்த திவ்ய தலத்திற்கு வராது போனாலும் கூட ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் மூலமாக கண்டு கழித்து கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் அனைத்து பலன்களையும் நிச்சயமாக அள்ளித் தருவான். ஆனால் கண்டு கழித்து கொண்டே அவன் திருநாமத்தை சொல்ல வேண்டும், அது ஒன்று போதும். திருச்சக்கரமுடைய தனது திருக்கரத்திலே என்றும் தரித்து கொண்டிருப்பவன் இவன், அதுவும் பக்தர்களுக்காகவே. என்றும் இவனுக்கு கைங்கரியம் செய்வதையே தனது ஜீவனம் என்று இருக்கும் திருவனந்தாழ்வானை படுக்கையாக கொண்டவன். இத்துணை சொகுசுகள் இருப்பினும் தன்னை அண்டி வரும் பிரார்த்திக்கும் பக்தர்களின் பொருட்டு இத்திருமலையில் வந்து நின்று நமக்காக காத்து கொண்டிருக்கின்றான். எந்த பக்தன் லவலேசம் அவன் திருநாமத்தை சொன்னாலே போதும் என்றிருப்பவன், ஆனாலும் மனதார நினைத்து அவனை நினைத்து தொழுது கொண்டிருக்கும் அடியார்களுக்கு இன்னும் ஒரு படி மேலே நன்றாக அவன் பொருட்டு அந்த அடியார்களை பற்றியிருக்கும் அடியார்களுக்கு அடியார்கள் தம் அடியார் என்றபடியாக அந்த அடியார்களுக்கும் இவன் அனுகிரகிப்பவன். ஏழுமலையின் திருக்கல்யாண குணங்களை சொல்லும்படியான, அதாவது ஏழுமலை அப்பன் திருக்கல்யாண குணங்களையே சொல்லும்படியான ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம முதலியவைகளை அர்த்தத்துடன் கேட்டு அல்லது வாய்விட்டு சொல்ல வேண்டும். இப்பொழுது திருமாங்கல்ய தாரணம் நடக்க இருக்கின்றது. கண்ணார கண்டு காதார குளிர கேட்டு மனதால் நினைந்து மனதால் பிரார்த்தித்து அனைத்து பலன்களையும் கல்யாணானாம விகல நிதிஹி காபிகாருண்ய சீமா நித்யாமோதா நிகமவச்சசாம ஒலிமந்தாரமாலா சம்பத் திவ்யா மது விஜயநக சந்நிதத்தாம் சதாமே. ओम प्रजापतिः सोमगुं राजानमसृजताम् तन्त्रयो वेद अन्वसुच्यन्ताम् तान् हस्ते कुरुताम् अथ सीता सावित्री माङ्गल्यं तन्तुना नेना लोकरक्षणहेतुना कण्ठे बध्नामि सुभगे रक्षध्वं भुवनत्रयम् श्रीदेव्यै नमः माङ्गल्यधारणं करोमि. ओम प्रजापतिः सोमगुं राजानमसृजताम् तन्त्रयो वेद अन्वसृत्यन्ताम् तान् हस्ते कुरुताम् अथ सीता सावित्री माङ्गल्यं तन्तुना नेना लोकरक्षणहेतुना कण्ठे बध्नामि सुभगे रक्षध्वं भुवनत्रयम् भूदेव्यै नमः माङ्गल्यधारणं करोमि. माङ्गल्यधारण मुहूर्तः सुमुहूर्तो अस्तु. वेलयुनी कल्याण वे
నెలకొన్న విరహాగ్ని నిండా మోసి పొలయుని నిట్టూరు పుల విసరుచును ఒలుకు చెమటల నాహుతి ఓసెనతడు వెలయుని కళ్యాణ వేదిగా మతి నుండి కలికి జౌవనపు యాగము చేసినతడు విజ్ఞానం చ స్వాహా మనశ్చ స్వాహా శక్వరీశ్చ స్వాహా దరసశ్చ స్వాహా పూర్ణమాసశ్చ స్వాహా బృహచ్చ స్వాహా రథంతరం చ స్వాహా ఓం భూ స్వాహా ఓం భువ స్వాహా ఓం సువ స్వాహా ఓం భూర్భవస్సువ స్వాహా అదితేన్వమగ్గస్థాః అనుమతేన్వమగ్గస్థాః సరస్వతేన్వమగ్గస్థాః దేవసవిదః ప్రాసావీః ఓం భూః శ్రీ శ్రీనివాసస్వామినः వైవాహికోత్సవకర్మాంగం ఔపాసనాగ్నౌ లాజహోమం హోష్కేం అదితేన మన్యస్వ అనుమతేన మన్యస్వ సరస్వతేన మన్యస్వ దేవసవిదః ప్రసువాం ఇమాన్ లాజానామిత్యభిగార్య ఓం ఇమాన్ లాజానావపామి సమృద్ధికరణాన్ మమ తుభ్యం చ సంవననాం తదగ్నిరనుమన్యతాం ఇయం నార్యుపప్రోతేక్నో లాజానావపంతి దీర్ఘాదురస్తు మే పతిరేధంతాం జ్ఞాతయో మమ స్వాహా ఓం ఇమాన్ లాజానావపామి సమృద్ధికరణాన్ మమ తుభ్యం చ సంవననాం తదగ్నిరనుమన్యతాం ఇయం నార్యుపప్రోతేక్నో లాజానావపంతి దీర్ఘాయురస్తు మే పతిరేధంతాం జ్ఞాతయో మమ స్వాహా ఓం ఇమాన్ లాజానావపామి సమృద్ధికరణాన్ మమ తుభ్యం చ సంవననాం తదగ్నిరనుమన్యతాం ఇయం నార్యుపప్రోతేక్నో లాజానావపంతి దీర్ఘాయురస్తు మే పతిరేధంతాం జ్ఞాతయో మమ స్వాహా ఓం భూ స్వాహా ఓం భువ స్వాహా ఓం సువ స్వాహా ఓం భూర్భవస్సువ స్వాహా అతిథేన్వమగ్గస్థాః అనుమతేన్వమగ్గస్థాః సరస్వతేన్వమగ్గస్థాః దేవసవిదః ప్రాసావీః ఓం భూః శ్రీ శ్రీనివాసస్వామినः వైవాహికోత్సవకర్మాంగం ఔపాసనాగ్నో కృత సర్వహోమాంతే సర్వదోష ప్రాయశ్చిత్తార్థం అతో దేవాదివైష్ణవాహుతిర్హోష్కే అతిథేన మన్యస్వాం అనుమతేన మన్యస్వాం సరస్వతేన మన్యస్వా దేవసవిదః ప్రసువాం ఓం అతో దేవా అవంతనాగతో విష్ణుర్విచక్రమే పృథివ్యా సప్తధామ విస్వాహా ఇదం విష్ణుర్విచక్రమే త్రేధానుదధే పదం సమూఢమస్య భాగం సురే స్వాహా త్రీణి పదా విచక్రమే విష్ణుర్గోపాదాభ్యః తతో ధర్మాని ధారయన్ స్వాహా విష్ణోః కర్మాణి పశ్కతగతో వ్రతాని పస్పశే ఇంద్రస్య గుజ్యः సఖా స్వాహా తద్విష్ణోః పరమం పదకం సదా పశ్కంతి సూరయः దివి వచక్షురాదదగ్గ స్వాహా తద్విప్రాసో విపన్యవోజాక్రవాగం స్వస్సమింధతే విష్ణోర్యత్పరమం పదగ్గ స్వాహా ఓం భూ స్వాహా ఓం భువ స్వాహా ఓం సువ స్వాహా ఓం భూర్భవస్సువ స్వాహా
अदितेन्वमग्गस्थाः अनुमतेन्वमग्गस्थाः सरस्वतेन्वमग्गस्थाः देवसविदप्रासावीः ओं भूः श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सवकर्माङ्गम् औपासनाग्नौ कर्म सात्कुन्यार्थम् उपरिष्टादन्तः होमं होष्के अदितेन मन्यस्वाम् अनुमतेन मन्यस्वाम् सरस्वतेन मन्यस्वाम् देवसविदप्रसुवाम् ओं यदस्य कर्मणोत्यरीरितं यत्वान्योनमिहाकरम् अग्निष्ठत्स्विष्टकृत्वित्वान् सर्वज्ञस्विष्टकं सुहतं करोतु स्वाहा अग्नगे स्विष्टकृते सुहुताहुताहुतीनां कामानाकं समर्थगित्रे स्वाहा अग्नगे स्वाहा अग्नगे नादाग स्वाहा अग्नगे नपतगे स्वाहा प्रजापतगे स्वाहा इंद्राग स्वाहा इष्टेभ्य स्वाहा वषडनिष्टेभ्य स्वाहा भेषजं दृष्ट्यै स्वाहा निष्कृत्यै स्वाहा दौराध्यै स्वाहा दैवीभ्य स्वाहा तनोभ्य स्वाहा रुद्ध्यै स्वाहा समृद्ध्यै स्वाहा सर्वसमृद्ध्यै स्वाहा येधोऽस्येदिषीमहि स्वाहा समिदसि तेजो मयदेहि स्वाहा यमस्य धीमहि मृत्योर्मे पाहि स्वाहा सूर्यस्य धीमहि चक्षुर्मे पाहि स्वाहा सोमस्य धीमहि चित्तं मे पाहि स्वाहा वायोर्धीमहि प्राणान् मे पाहि स्वाहा ब्रह्मणो धीमहि बुद्धिं मे पाहि स्वाहा सप्तते अग्ने समिधः सप्तजिह्वाः सप्तर्षयः सप्तधाम प्रगानीं सप्तहोत्रा सप्तधात्वा गजन्ति सप्तगो नीरापृणस्वाम् घृतेन स्वाहा अग्निर्भुक्तग स्वाहा वेदर्भुक्तग स्वाहा द्यौर्भुक्तग स्वाहा पृथिवीभुक्तग स्वाहा अग्निर्जीर्णग स्वाहा वेदर्जीर्णग स्वाहा द्यौर्जीर्णग स्वाहा पृथिवीजीर्णग स्वाहा ओषधिवनस्पतिगन्धर्वाप्सरसश्चैव जीर्णग स्वाहा ओं मृतधान विद्वाननष्टघृतेन पूर्णमाहुतिञ्जहो विमनसा प्रजापतये स्वाहा आद्यशेषमिन्द्रागजुहोमि स्वाहा अग्निस्तृप्यतो वेदिस्तृप्यतो द्यौस्तृप्यतो पृथिवीस्तृप्यतो ब्रह्माद्यास्तृप्यन्ताम् अदितेन्वमग्गस्थाः अनुमतेन्वमग्गस्थाः सरस्वतेन्वमग्गस्थाः देवसविदप्रासावीः आवाहितदेवताभ्यो नमः यथास्मधास्थानं प्रवेशगामीम् अक्षतमक्षत्यै जहोमीम् अक्षतमसि मामे क्षेष्ठाः प्राच्यां दक्षिणागां प्रतीच्यां उदीच्याम् ऊर्ध्वागाम् अधरागां मार्जयन्ताम् पश्चिमतः परधिवपनगाम् दक्षिणतः परधिवपनगाम् उत्तरतः परधिवपनगाम् पश्चिमतो विष्णोः सदनमसीं दक्षिणतो विष्णोः सदनमसीं उत्तरतो विष्णोः सदनमसीं प्राच्यां विष्णोः सदनमसीं सर्वानन्यान् परिसमोक्यां कूर्चाश्चेति ग्रन्थिं विसृज्याम् अपवुपस्पृश्याम् अद्भिप्रोक्ष्याम् आप्यागन्तामिति जुहोतिम् आप्यागन्तामाप ओषधयो मरुतां वृषदयस्तदिवं गच्छततो नो वृष्टिमेरग स्वाहा शुद्ध्यन्तां देवसदनगुं शुद्ध्यन्तां देवसदनं भूतिस्माते लभते नित्यगुं सर्वयज्ञकृतं भवेत् अग्निमारुतयोर्भूतिः आदित्यः सोमो नमः त्रयायुषं जमदग्नेः कस्य वश्कत्रयायुषम् त्रयायुषं जमदग्नेः कस्य वश्कत्रयायुषं यद्देवानां त्रयायुषं तन्मे अस्तु त्रयायुषं दीर्घायुत्वाय बलाय शताय शतं च वर्चसे त्रयायुषम् आपोहिष्ठामयो भवस्तान ऊर्जे दधातनां महेरणागचक्षुषे यो वश्रवतमोरसस्तस्य भाजयते हनः उषतीरिव मातरः तस्मा अरङ्गमामवो यस्य क्षया गजन्वधाम् आपो जनयथा जनः
మంత్రహీనం క్రియాహీనం భక్తిహీనం హుతాశనాం యద్ధుదంతుమగాదేవ పరిపూర్ణం తదస్తుతే ప్రాగశ్చిత్తాన్యశేషాని హోమకర్మాత్మకాని వై యాని తేషామశేషానాం కృష్ణానుస్మరణం పరం కాగేన వాచా మనసేంద్రియైర్వా బుద్ధ్యాత్మనా వా ప్రకృతే స్వభావాత్ కరోమి యత్యత్ సకలం పరస్మై నారాయణాగేతి సమర్పయామి సర్వం శ్రీ శ్రీనివాసార్పణమస్తు బ్రహ్మణే నమః సోమాయ నమః పునః పాత్యర్ఘ్యాచమనం సమర్పయామి బ్రహ్మణే నమః సోమాయ నమః సర్వోపచారాన్ సమర్పయామి అగ్నిపురుషాయ నమః గుడోపహారం నివేదయామి ఆజ్యోపహారం సమర్పయామి సర్వోపచారాన్ సమర్పయామి. பெருமான் இப்பொழுது திருக்கல்யாண உற்சவத்தில் பொறிமுகந்து அட்டும்படியான லாஜஹோமம் முடிந்த பிறகு திவ்ய தம்பதிகள் தேங்காய் உருட்டும்படியான இந்த கிரமத்தை செய்வித்து மேலே மாலை மாற்றல், அடுத்தது அட்சதைகள் சமர்ப்பிக்கும்படியான அந்த கிரமங்களை செய்ய இருக்கும் பொழுது நமக்காக காத்து கொண்டு இருக்கும் இந்த பகவானை பற்றி ஏழுமலையானின் திருக்கல்யாண குணங்களை சொல்லும்படியான ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் முதலியவைகளை அர்த்தத்துடன் கேட்டு அல்லது வாய்விட்டு சொல்லி நம் பாபங்களை போக்கிக் கொள்ளலாம். அப்படி போக்கிக் கொள்ளும்படியான சந்தர்ப்பங்கள் வாய்ப்பினும் அதை விடுத்து வேறு விஷயங்களில் எப்படி பொழுதை போக்குவார்கள்? தங்களின் பாரத்தை தீர்த்து கொள்வார்களா? பகவானின் திருநாமங்களின் உச்சரிப்பே அனுசந்தானமே பக்தர்களை அண்டி வரும் சூழ்வினையின் ஆழ்துயரை போக்க வல்லது என்று ஆழ்வார் சாதித்தருளியுடையபடி நெய்க்குடத்திலே எறும்புகள் மொய்த்திருப்பது போல வந்த வல்வினைகள் அடியார்களை சூழ்ந்திருந்தாலும் கோவிந்தா என்ற 3 எழுத்து உச்சரித்து தொழுதாலே போதும் உயர்ந்த பாப்பங்கள் போய் தொலையும், பலன்களையும் பெறுவர். இப்பொழுது பெருமான் சாற்றிக்கொண்ட இந்த திருமாலியை ஸ்ரீதேவி தாயாருக்கும் பின்பு ஸ்ரீதேவி தாயார் கொண்ட மாலையை மீண்டும் பெருமானுக்கு அணிவித்து அதே விதமாக பூதேவி தாயாரும் பெருமானுமாக இந்த மாலை மாற்றல் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. கோவிந்தநாமம் என்ற 3 எழுத்தை உச்சரித்து தொழுதாலே போதும் உயர்ந்த பலன்களை பெறுவர். திருநாம உச்சரிப்பு நிச்சயம் அந்த பலன்களை மங்கள பலன்களையே பெற்றுத்தரும். பகவானின் குணங்கள் இவற்றை விவரிக்கும் திருநாமங்களை சொல்லுவதனால் நம்முடைய பொழுதுகள், அதாவது என்ன, பகவானின் குணங்கள் லீலைகள் என்று விவரிக்கும்படியான இந்த திருநாமங்கள் என்று பொருள்களை கொள்ள வேண்டும். நம்முடைய பொழுதுகள் இனிய பொழுதாக அமையும், நம் குறைகளும் தீரும் என்பதே ஸ்ரீ நம்மாழ்வார் ஒரு 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 அரை மணி நேரம் 1 மணி நேரம் இதை போல திருக்கல்யாண உற்சவத்தையோ கோவிந்த நாமத்தையோ மற்றவர் சொல்லுவதை காது குளிர கேட்டாலே போதுமானது. இந்த நாமத்தை நாம் சொல்ல வேண்டும் என் புத்தி செலுத்தி ஒரு 10 நிமிஷம் ஒரு ஒரு நிமிடம் 2 நிமிடம் செலுத்தினாலே போதும், மகிழ்ந்து போவான். அந்த மகிழ்ச்சிக்கு அவன் மகிழ்ச்சி தானே நம்முடைய உயர்வுக்கு காரணம். எத்தனை பக்த கூட்டங்கள் அங்கே இங்கே கூடியிருக்கிறது. இதை கண்டாலே போதும், அவர்கள் சொல்லும் இந்த கோவிந்த நாமத்தை நாம் செவிமடுத்தாலே போதும். அதற்காக ஒன்றோ இந்த தொலைக்காட்சி இப்பொழுது உள்ள ஒரு தொழில்நுட்ப கலைஞர்கள் நமக்கும் காட்சி தரும்படியாக செய்து கொண்டிருக்கின்றனர். அதை கண்டும் மற்ற விஷயங்களை புத்தி செலுத்தி பேச வேண்டுமா என்ன? அதுவே நம்மாழ்வாரின் கருத்தாக அந்த காலத்திலே அமைந்துள்ளது. ஆழ்வார் சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரின் என் நினைந்து போக்குவரிப்பது எதை வைத்துக்கொண்டு அவன் நமது பாப்பத்தை போக்குவான். மேலே இந்த அட்சதை பரிமாற்றம் தலம்பராலு என்னும்படியான அட்சதை பரிமாற்றம் இந்த சேர்த்தியிலே நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இதை கண்டு அனைத்து பக்தர்களும் அனைத்து பலன்களை பெற்று வாழ்வாங்க வாழ வாழ்த்தி அமைகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். வணக்கம். పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు
తలంబ్రాల పెండ్లి కూతురు కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు బిరుదు పెండెము పెట్టే పెండ్లి కూతురు నెర బిరుదు మగని కంటే పెండ్లి కూతురు బిరుదు పెండెము పెట్టే పెండ్లి కూతురు నెర బిరుదు మగని కంటే పెండ్లి కూతురు తిరిదూరినప్పుడే పెండ్లి కూతురు పతి పెరరేచి నిదివో పెండ్లి కూతురు తిరిదూరినప్పుడే పెండ్లి కూతురు పతి పెరరేచి నిదివో పెండ్లి కూతురు పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు పెట్టనే పెద్ద తురుము विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ